Hello friends, welcome back to Chef in Me. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கிறிஸ்பியான, டேஸ்டியான, ஸ்பைசியான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்ய போறதுங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்துர்க்கேன். குட்டி குட்டியா சின்ன சைஸ்ல பாவக்காய் கிடைக்கும். அதுக்கு மிதி பாவக்காய்னு பேரு. அந்த சைஸ் பாவக்காய் வாங்கிட்டீங்கன்னா அதில் அவ்வளவா கசப்பு தெரியாது. இந்த பாவக்காவை நாம் இப்போ ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நான் மெல்லிசான ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நாம் நறுக்கி வச்ச பாவக்காவை போட்டுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் பாவக்காவை போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் பாவக்காவை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவும் கடலை மாவும் மட்டும் சேர்த்தா கூட போதும். இதில் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். சாட் மசாலாவும் ஆம்ச்சூரும் ஆப்ஷனல் தான். அது இல்லைன்னா நீங்கள் ஆம்ச்சூருக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நாம் பாவக்காவை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஈரம் இருக்கும். அப்படியே அந்த ஈரத்திலேயே பெசரி வச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரே 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து பெசரி வச்சுருக்கேன். இதை ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் சூடான எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நாம் இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி பாவக்காவை ஒன்று ஒன்றா தனித்தனியாக வர மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணிங்கன்னா பேக்கரியில் விற்கிற பாவக்காய் சிப்ஸ் மாதிரியே இருக்கும். இது தனித்தனியாக உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பாகவே இருக்கும். இப்போ நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய்னா பிடிக்காதுன்னு சொல்கிற குட்டீஸ் கூட இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.